குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் அகாடமி. டெய்லி கண்டஸ்ட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி 22 வியாழக்கிழமை இன்றைக்கி கண்டஸ்ட் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முடிஞ்சு நம்ம டெய்லி கண்டஸ்ட் அப்லோட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவங்க ஃப்ரெண்ட்ஸாக ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ்லாம் ஒன்று கிடைக்கும். சரிங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கண்டஸ்ட் பார்த்தலாம். நம்ம இம்பார்ட்டன்ட் ப்ளஸ் வந்து ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா மட்டும் தான் பார்க்க போகிறோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா? வட சென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வந்து பார்த்திங்கன்னா சென்னை 7 கிணறு அருகில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டான்லி மருத்துவமனை அருகே 147 கோடியில் வந்து பார்த்திங்கன்னா 766 அடுக்குமாடி குடியிருப்புகளை வந்து பார்த்திங்கன்னா முதல்வர் திறந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அருகில் இருக்கிற வால்டாக் சாலையில் வந்து பார்த்திங்கன்னா 26 கோடியில் கட்டப்பட உள்ள 144 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கட்டுமான பணிகளையும் வந்து பார்த்திங்கன்னா தொடங்கி வச்சிருக்கிறார். ஓகேங்களா? இந்த மாதிரி அரசுங்களுடைய திட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை பற்றி வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸில் கூட கேட்டுருவாங்க. அதனால் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணிங்க. சரிங்களா? அடுத்தது, தமிழக அரசின் தலைமை வனவிலங்கு காப்பாளர் வனவிலங்கு பாதுகாப்புக்கான மேம்பட்ட நிறுவனம் வெளியிட்ட தரவுகளின்படி 2024-25 நிதியாண்டில் பிப்ரவரி மாதம் வரையிலான காலகட்டத்தில் வந்து வனவிலங்கு தாக்குதலில் வந்து பார்த்திங்கன்னா 80 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்காங்க. இதே காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாநிலம் முழுவதும் 4235 பயிர் சேதங்கள், 256 கால்நடை உயிரிழப்புகள், 176 உடைமை சேதங்கள் மற்றும் 138 மனித காயங்கள் பதிவாகிருக்குது. ஓகேங்களா? இது கடந்த 5 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத அளவு உயர்ந்தபட்சம். தேசிய அளவில் ஒப்பீடுகள் வந்து 2019 முதல் 2023 வரையிலான காலகட்டத்தில் வந்துன்னா யானைகளிலால் அதிக மனித உயிரிழப்புகள் வந்து பார்த்திங்கன்னா நேர்ந்த மாநிலங்கள் பட்டியலில் ஒடிசா, ஜார்க்கண்ட், மேற்கு வங்காளத்துக்கு அடுத்தபடியாக தமிழகம் 4ஆம் இடத்துல இருக்குது. ஓகேங்களா? இந்த காலகட்டத்தில் மட்டும் தமிழகத்தில் யானை தாக்கி 256 பேர் வந்து பார்த்திங்கன்னா உயிரிழந்திருக்கிறாங்க. கர்நாடகம், கேரளத்தை விட இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? தமிழகத்தின் மொத்த பரப்பளவில் 24.5% வந்து பார்த்திங்கன்னா காடுகள் இருக்குது. தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் அளிக்கப்பட்டுள்ள அறிக்கையின்படி இந்திய வன ஆய்வு அறிக்கையின்படி 2021-23 வரை வந்து பார்த்திங்கன்னா காலகட்டத்தில் தமிழகம் சுமார் 61 சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பை வந்து பார்த்திங்கன்னா இழந்திருக்குது. குளோபல் ஃபாரஸ்ட் வாட்ச் செயற்கைக்கோள் தரவுகளின்படி வந்து பார்த்திங்கன்னா 2024 ஆண்டில் மட்டும் தமிழகம் 2700 ஹெக்டேர் இயற்கை காடுகளை வந்து பார்த்திங்கன்னா இழந்திருக்கிறாங்க. சரிங்களா? எல்லாமே இம்பார்ட்டன் தான், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. அடுத்தது, மொசாம்பிக் நாட்டினுடைய சமூக ஆர்வலரான கிராசா மச்சாலுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2025 ஆண்டுக்கான இந்திரா காந்தி அமைதி ஆயுத குறைப்பு மற்றும் மேம்பாட்டு விருதை வந்து பார்த்திங்கன்னா வழங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்வுக்குழு வந்து பார்த்திங்கன்னா அறிவிச்சிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கிறது தான் மொசாம்பிக். இது வந்து பார்த்திங்கன்னா கிராசா மெச்சால் இவர் யார் அப்படின்னா மனித உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடிய ஒரு முக்கியமான வந்து பார்த்திங்கன்னா சமூக ஆர்வலர். 1945 அக்டோபர் 17 வந்து பார்த்திங்கன்னா மொசாம்பிக்கில் பிறந்தவர். கல்விக்காக ஜெர்மனி சென்றார். பின்னர் 1973 மொசாம்பிக் சுதந்திர முன்னணியில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர போராட்ட வீரராக இணைஞ்சார். 1975 மொசாம்பிக் சுதந்திரம் அடைந்த பிறகு அந்த நாட்டின் முதல் கல்வி மற்றும் கலாச்சார அமைச்சராக வந்து பணியாற்றுகிறார். 1990 வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் மீதான ஆயுத தாக்குதலின் தாக்கம் குறித்து ஆய்வு செய்யும் ஐநா குழுவில் வந்து பார்த்திங்கன்னா பணியாற்றி அந்த அறிக்கையை தயாரித்தார். இதனால் வந்து பார்த்திங்கன்னா 1997 வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஐநா விருது வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருந்தாங்க. 2010 வந்து பார்த்திங்கன்னா கிராசா மச்சால் வந்து பார்த்திங்கன்னா அறக்கட்டளை வந்து பார்த்திங்கன்னா தொடங்கினார். ஓகேங்களா? இவருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்திரா காந்தி விருது வழங்க இருக்கிறாங்க. இது இந்திரா காந்தி அறக்கட்டளை சார்பாக வழங்குது. ஓகேங்களா? இது அரசு சார்பாலாம் எதுவும் கிடையாது, இந்திரா காந்தி அறக்கட்டளை சார்பாக. அடுத்தது, 233 ஆண்டுகளுக்கு முந்தைய மிகவும் அரிதான வால்மீகி ராமாயண கையெழுத்து பிரதி தொகுப்பு வந்து பார்த்திங்கன்னா அயோத்தியில் உள்ள அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிசாக மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்காங்க. 1792 ஆண்டு வால்மீகி ராமாயணம் கையெழுத்து பிரதி எழுதப்பட்டது. அதில் வந்து பார்த்திங்கன்னா பாலகாண்டம், ஆரண்ய காண்டம், கிஷ்கிந்த காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டம் ஆகிய 5 காண்டங்களை அடக்கியது. அதில் வால்மீகி எழுதிய ராமாயணத்தில் மகேஸ்வர தீர்த்தா அருமையான விளக்கம் கொடுத்திருப்பார். அதனுடைய காப்பி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரதி தில்லியில் இருந்த குடியரசுத் தலைவர் மாளிகைக்கு அருகில் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிரந்தரமாக வந்து பார்த்திங்கன்னா சர்வதேச ராமா கதா அருங்காட்சியகத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? அடுத்தது, அடல் ஓய்வூதிய திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2030-31 வரை நீட்டிச்சிருக்காங்க. இது முதல் முறையாக வந்து பார்த்திங்கன்னா அமைப்புச்சாரா தொழிலாளர்கள் பணிபுரியும் தொழிலாளர்கள் 18 முதல் 40 வயது வரை அனைத்து இந்திய குடிமக்களும் 60 வயதுக்கு பிறகு மாதம் 1000 முதல் 5000 வரை வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் பெறுவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா 2015 மே 9 தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது, தேசிய மின்சார கொள்கை வரைவு குறித்து வந்து பார்த்திங்கன்னா கருத்து கேட்பு நடத்திருக்காங்க. 30 நாள் அவகாசம் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா 2005 ஆண்டில் தான் முதல் முறையாக தேசிய மின்சார கொள்கை வந்து பார்த்திங்கன்னா வெளியிடப்பட்டது. இதில் மின்சார தேவை, மின்சார விநியோகம் உள்ளிட்ட மின்சாரத்துறை எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தீர்வு கொடுத்துச்சு. ஆனால் இப்போ 2026 ஆண்டு மின்சார கொள்கை வந்து பார்த்திங்கன்னா சைபர் பாதுகாப்பு, தொழில்நுட்ப பயன்பாடு, திறன் மேம்பாடு ஆகியவற்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? அடுத்தது, ஜனநாயகத்தை வலுப்படுத்த தவறில்லாத வாக்காளர் பட்டியல் மிக முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு தலைமை தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமார் தெரிவிச்சிருக்கிறார். முக்கியமான கொஸ்டின், இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னு கேட்பாங்க, எஸ்எஸ்சிலாம் கேட்டுருவாங்க, பார்த்துக்கோங்க. அடுத்தது, ஐசிசி ஒரு நாள் தரவரிசை பேட்டர்களில் இந்தியாவின் விராட் கோலியை வந்து பார்த்திங்கன்னா பின்னுக்கு தள்ளி முதலிடத்தை பெற்றார் நியூசிலாந்தை சேர்ந்த டேரில் மிட்சல். ஓகேங்களா? அடுத்தது,
முக்கியமானது. ஓகேங்களா? சுனிதா வில்லியம்ஸ் இவங்களை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்திய வம்சாவளி அமெரிக்க விண்வெளி வீராங்கனையான சுனிதா வில்லியம்ஸ் தன்னுடைய வயது 60 நாசாவிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெறுவதாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கிறாரு. நாசாவில் 27 ஆண்டுகள் பணிகாலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 608 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா விண்வெளியில் தங்கி இப்போ சாதனை பண்ணியிருக்காங்க. அவர் கடந்த ஆண்டு டிசம்பர் 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்றிருக்கிறார். ஓகேங்களா? அமெரிக்காவுடைய ஓஹியோ மாகாணத்தில் உள்ள யூக்ளிட் நகரில் வந்து பார்த்தீங்கன்னா 1965ஆம் ஆண்டு செப்டம்பர் 10ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா பிறந்திருக்காங்க. அவர் தந்தை தீபக் பாண்டியர் வந்து குஜராத் மாநிலத்தை சேர்ந்தவர். தாயார் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐரோப்பிய நாட்டை சேர்ந்தவர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 1998 சுனிதா வில்லியம்ஸ் விண்வெளி வீராங்கனையாக நாசா தேர்ந்தெடுத்து பயிற்சி அளித்தாங்க. 2006 டிசம்பர் 9 முதல் முறையாக அமெரிக்க விண்கலமான டிஸ்கவரி SD-116 அப்படின்ற விண்கலத்தில் வந்து தனது பயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதாவது SDS-117 அப்படின்ற விண்வெளி திட்ட குழுவுடன் வந்து பார்த்திங்கன்னா அட்லாண்டிஸ் விண்கலத்தில் 2007ஆம் ஆண்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு திருப்பி வந்துட்டாங்க. 2012ஆம் ஆண்டு ஜூலை 14 வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தான் நாட்டில் உள்ள பைக்கானூர் விண்வெளி மையத்திலிருந்து விண்வெளியினுடைய இரண்டாவது முறையாக பயணம் மேற்கொண்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 127 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியில் இருந்தாங்க. 2024 ஜூன் மாதம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக அமெரிக்காவுடைய போயிங் நிறுவனம் தயாரித்த ஸ்டார்லைனர் விண்கலத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுனிதா வில்லியம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரி வில்மோர் 2 பேருமே சேர்ந்து பார்த்திங்கன்னா சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு சென்றாங்க. 8 நாட்கள் ஆய்வு செய்கிறதா பிளான். தொழில்நுட்ப கோளாறு காரணமாக அவங்களால வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு திரும்ப முடியல. கிட்டத்தட்ட 286 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா விண்வெளியே தங்கியிருக்கிற நிலைமை ஏற்பட்டுச்சு. இருவரும் 2025 மார்ச் மாதம் பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா திரும்பினாங்க. ஓகேங்களா? ஒட்டுமொத்தமாக 3 விண்வெளி பயணங்களையும் சேர்த்து கிட்டத்தட்ட 62 மணி நேரம் 6 நிமிடம் வந்து பார்த்திங்கன்னா நடப்பயணம் மேற்கொண்டிருக்காங்க விண்வெளியில். இது உலகில் விண்வெளி வீராங்கனை ஒருவர் விண்வெளியில் மேற்கொண்ட அதிகபட்ச நடப்பயணம். அது மட்டும் இல்லாமல் விண்வெளியில் மாரத்தான் ஓடிய முதல் நபர் அப்படின்ற பெருமைக்குரியவங்க இவங்க. ஓகேங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தப்பாக நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சமீபத்தில் நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா கொரினா மச்சாடோ. ஓகேங்களா? இவங்களுக்கு வழங்கப்பட்ட அந்த அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா அவங்க ட்ரம்ப்புக்கு வழங்கியிருக்காங்க. அதனுடைய வரலாறு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? வெனிசுலாவினுடைய சுதந்திரத்துக்காக வந்து பார்த்திங்கன்னா போராடியவங்க தான் ஒரு முக்கியமானவங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா மரியா கொரினா மச்சாடோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா எதிர்க்கட்சியில் இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமைதிக்கான நோபல் பரிசு வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருந்தாங்க. அதை அவங்க வந்து ட்ரம்ப்புக்கு வழங்கிட்டாங்க. ஆனால் வந்து நோபல் பரிசோடைய ஹிஸ்ட்ரி என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு முறை நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டால் அதை ரத்து செய்யவோ பகிர்ந்து கொள்ளவோ அல்லது மற்றொரு பெயருக்கு மாற்றவோ முடியாது. ஒரு வெற்றியாளர் தனது பதக்கத்தை யாரிடம் கொடுத்தாலும் அதிகாரப்பூர்வ ஆவணங்களில் அவரே நோபல் பரிசு வெற்றியாளர் தொடர்வார்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கு அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஏலத்துக்கு விட்டுருக்காங்க. 1939 சோவியத் ஒன்றியம் பின்லாந்து மீது போர் தொடுத்த போது அந்நாட்டு அகதிகளுக்கு உதவ டென்மார்க்கை சேர்ந்த இயற்பியலாளரான நீல்ஸ் போர். ஓகேங்களா? நீங்கள் படிச்சிருப்பீங்க ஃபிசிக்ஸ் புக்கில், கெமிஸ்ட்ரி புக்கிலலாம். நீல்ஸ் போர், ஆகஸ்ட் க்ரோக் ஆகியோர் தங்களின் நோபல் பதக்கங்களை ஏலம் விட்டனர். பின்னர் அந்த பதக்கங்கள் அருங்காட்சியகத்துக்கு வந்து நன்கொடை வழங்கப்பட்டது. நீல்ஸ் போரின் மகனான ஆஜேஸ் போர் வந்து பார்த்திங்கன்னா கடந்த 1975 இயற்பியலுக்கான நோபல் பரிசு வென்றார். இவரது பதக்கம் 2011-19 ஆண்டுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஏலத்துக்கு வந்தது. ஓகேங்களா? அதே போல் 2021 நோபல் பரிசு பெற்ற ரஷ்ய பத்திரிகையாளர் டிமிட்ரி முரடோவ் வந்து பார்த்திங்கன்னா உக்ரைன் போரால் பாதிக்கப்பட்ட அகதிச் சிறுவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவ தன்னுடைய பதக்கத்தை வந்து ஏலம் விட்டு அந்த தொகையை முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா யுனிசெஃப்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கிறார். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா 1920 இலக்கியத்திற்கான நோபல் பரிசு வென்ற நார்வே எழுத்தாளரான நட் ஹாம்சன் வந்து பார்த்திங்கன்னா நாஜி கொள்கைகளுக்கு ஆதரவாளர். 2ஆம் உலகப் போரின் போது அவர் தனது பதக்கத்தை ஹிட்லருடைய முன்னணி தளபதியில் ஒருவரான ஜோசப் கோயபஸ் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பரிசு வழங்கினார். இது வந்து பெரும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. ஓகேங்களா? இவங்களுடைய பேர்லாம் நீங்கள் புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. ஓகேங்களா? அடுத்தது டிஎன்ஏ அமைப்பை கண்டறிந்த ஜேம்ஸ் வாட்சன். இவர் வந்து பார்த்திங்கன்னா உயிருடன் இருக்கும்போது தனது பதக்கத்தை வந்து பார்த்திங்கன்னா விற்க முயன்ற முதல் நபர். அவர் தன்னுடைய ஆராய்ச்சி செலவுக்காக பதக்கத்தை ஏலம் விட்டார். ஆனால் அந்த பதக்கத்தை வாங்கினவர் வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அவருடையும் வந்து பார்த்திங்கன்னா வழங்கிட்டார். ஓகேங்களா? புகழ்பெற்ற பொருளாதார மேதையான ஜான் நாஷ் அப்படின்ற வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய பெற்ற பதக்கத்தை 2019 $7.35 லட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஏலம் விட்டுருக்கிறார். ஓகேங்களா? இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பதக்கத்துடைய வரலாறு. தேவையான நோட் பண்ணிக்கோங்க. ஆனால் அந்த முக்கியமாக அந்த பதக்கம் வாங்கினவங்களாம் இம்பார்ட்டன்ட்பா. நீங்கள் உங்கள் பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்குது. அடுத்தது தில்லியில் நடைபெறும் குடியரசு தின விழாவில் திருவாரூர் GRM அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவி வந்து பார்த்திங்கன்னா பங்கேற்க இருக்காங்க. மத்திய பாதுகாப்பு அமைச்சகமும் மத்திய கல்வித்துறையும் இணைந்து தியாகத்தை கொண்டு சேர்த்து பள்ளி மாணவர்களுக்கு தேசபக்தியை வளர்க்கும் வகையில் ஓவியம் மற்றும் கட்டுரை போட்டி இணையதளம் வாயிலாக நடத்தினாங்க. இதில் திருவாரூர் GRM அரசு உதவி பெறும் பெண்கள் மேல்நிலைப்பள்ளியில் +1 பயிலும் புலிவளம் பகுதியைச் சேர்ந்த வைகை யோசனா அப்படின்ற மாணவி வந்து பார்த்திங்கன்னா அதில் பங்கேற்று வெற்றி பெற்றிருக்காங்க. அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளோதான். தாண்டி எதுவுமே கேட்க வாய்ப்பில்லை. டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லி பார்த்துருங்க. அப்போ தான் மந்த்லி வீக்லி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்ற டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருங்க. டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த முக்கியமான இந்த நியூஸ் எல்லாமே வந்து நம்ம அந்த குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். பேப்பரை கட் பண்ணி விருப்பம் உள்ளவங்க ஜாயின் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.